10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? 100 out of 97 நம்ம ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்டாஃப் சென்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்டாஃப். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, கம்ப்ளீட்டா எப்படி எல்லாம் மார்க்ஸ் எழுதியிருக்காங்க, அண்ட் தென் குருவினா சிறுவினா நெடுவினா எப்படி நீட்டா பெர்சன்டேஷன் பண்ணிருக்காங்க, நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத நீட்டா பார்த்தலாம். அண்ட் தென் நீங்க தமிழ்ல இது வரைக்கும் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ 25 to 30 மினிட்ஸே வரும். கம்ப்ளீட்டா அனாலிசிஸ் மாதிரி உங்களுக்கு ஆன்சர் ஷீட் சொல்லிடுறேன். டெஃபினட்டா ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் சூப்பரா மார்க் வாங்கலாம். ஓகேவா? 97 மார்க் எடுத்திருக்காங்க. இந்த 3 மார்க் எதுல போயிருக்கு அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டர், எந்தெந்த ஆர்டர்ல எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம நீட்டா பாத்துருவோமா? அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த எழுதாத படிவங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுவாங்க எக்ஸாம் டைம்ல, முன்னாடி இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம் நம்ம பசங்களுக்கு எல்லாம். ஓகேவா? இந்த படிவம் எழுதியிருக்கணும், படிவம் லாஸ்டா செக் பண்ணிடலாம். எந்த படிவம்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு படிவம்லாம் கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம பசங்களுக்கு படிவம் கிளியரா நீட்டாவே ஃபுல்லா எழுதிடுவீங்க. ஏதாவது படிவத்தை அந்த மாதிரி அடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா 1 மார்க்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த 1 மார்க்ஸ் எழுதும் போது இந்த பகுதி அது எல்லாமே கரெக்டா போடுங்க. 1 மார்க்ஸ் அந்த நம்பர்ஸ் கரெக்டா போடுங்க. எப்படி ஹேண்ட் ரைட்டிங் பெர்சன்டேஷன் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றத பாருங்க. நீட் பெர்சன்டேஷனோட இருக்கு பாருங்க. 15 out of 15. ஃபர்ஸ்ட் இந்த 1 மார்க்ஸ் 15 out of 15 எடுக்கிறதுக்கு நீங்க என்ன அப்படின்றது பார்க்கணும். கம்ப்ளீட்டா புக் பேக் படிக்கணும். புக் இன்சைட் எல்லாமே நம்ம லைவ்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. இந்த இன்சைட் 1 மார்க்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா பகுதி 2 பிரிவு 1 2 மார்க்ஸ் எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? 2 மார்க்ஸ் எழுதும் போது டெஃபினட்டா எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா, அந்த சைட் ஹெட்டிங் கொடுக்கும்போது கீழே அந்த அண்டர் ஸ்கோர் போட்டு கொடுங்க. ஒரு எழுத உடனே அதோட டீடைல்ஸா கூட ஆத்தர் எழுதிக்கோங்க. அடுத்து விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்கும். பெர்சன்டேஷன் எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. அடித்தல் திருத்தலே இருக்காது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பெர்சன்டேஷன் பொறுத்தவரை. 17ல பாருங்க ஏ எழுதிருக்காங்க, நீட்டா எழுதிருக்காங்க பாத்தீங்களா? சோ அதை படி பாருங்க. அண்ட் தென் 2 மார்க்ஸ் பொறுத்தவரை என்ன பண்ணணும்னா, சைட் ஹெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க எழுதிட்டு அடிக்கோடு வந்து என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா கொஸ்டின்ஸ் எழுதி முடிச்சோன்னா அண்டர் ஸ்கோர் மாதிரி நீங்க போடலாம். அதன் போட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களோட பர்சன்டேஷன் என்ன ஆகும்னா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்றது இருக்கும். சரியா? ஒவ்வொரு இதுக்கு பாருங்க எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. நீட்டா கொஞ்சம் ரைட் சைட்ல அது எழுதும் போது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரைட் சைட்ல கொஞ்சம் பாயிண்ட் போட்டு நீங்க நீட்டா எழுதணும். எத்தனை பாயிண்ட் எழுதிருக்காங்க அப்படின்றத பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் சொல்ற மாதிரி ஒரு 15 to 20 பேஜஸ்க்கு இந்த ஸ்ட்ரைக் அவுட் இல்லாம எழுது பாருங்க. அட்டன் பண்ற கொஸ்டின்ஸை ப்ராப்பரா நம்ம என்ன அட்டன் பண்ணணும், குருவினா என்ன அட்டன் பண்ணணும், சிறுவினா என்ன அட்டன் பண்ணணும், நெடுவினா என்ன அட்டன் பண்ணணும் அப்படின்றத ப்ராப்பரா நீங்க இந்த பிளானிங் கரெக்டா பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல எல்லாமே உங்களுக்கு லைவ் செஷன்ஸ்ல எல்லாம் சொல்லிடுறேன். அது எந்த ஆர்டர்ல எல்லாம் நீங்க படிக்கணும் வைக்கணும் அப்படின்றத எல்லாம் சொல்லிடுறேன். ஓகேவா? நீட்டா இதன்படி ஃபாலோ பண்ணி எழுதிருக்காங்க பாத்தீங்களா? கம்ப்ளீட்டா பாருங்க, ஃபுல் மார்க் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பாத்துக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் 20th கொஸ்டின் எழுதிருக்காங்க பாத்தீங்களா? சோ ஒருவேளை இடையில இன்பிட்வீன் வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி அண்டர் ஸ்கோர் மாதிரி போட்டு மேல எழுதுங்க. தயவு செய்து ஒரு ஓவர் ரைட்டிங் மட்டும் பண்ணாதீங்க. இப்போ ஏதாவது மிஸ்டேக்ஸ் அப்படின்னா தெளிவு அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல வந்து தெளிவு அப்படின்ற இடத்துல மிஸ்டேக் ஏதாவது ஆயிடுச்சுன்னா லைட்டா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பக்கத்துல எழுதுங்க. இப்படி போட்டு அடிக்கிறது, இப்படி போட்டு அந்த வேர்டே வேண்டாம். ஒரே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நீட்டா பக்கத்துல எழுதுங்க. நீட்டா இருக்கும் பெர்சன்டேஷன் பொறுத்தவரை. நான் சொன்ன மாதிரி பெர்சன்டேஷன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தமிழ் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரை. சோ அதனால அதை நல்லா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீட்டா அட்டன் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்றது என்னன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே எழுதிருவீங்க, பட் அந்த ஆப்ஷன்ஸ் போடுறத விட்டுருவீங்க. அந்த நம்பர் போடுறத நிறைய பேர் 12th 11th ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாம் எழுதிட்டு வந்துடுறாங்க. பட் இந்த 25ல அப்படின்ற மாதிரி இந்த குருவினா திருவினால வர நம்பர் வந்து இதை நான் உள்ள போட்டுட்டேன் சார், வெளியில போட்டுட்டேன் சார், மார்க் தருவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க எங்க எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. அதனால நீங்க கரெக்டா எழுதணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க பாத்துக்கோங்க. 23ல பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்களேன், இது ஆசிரியர்னு எழுதியிருக்காங்க. சோ இதுல பாருங்க லைட்டா ஒரு மிஸ்டேக், ஒரே ஸ்ட்ரைக் அவுட் தான் போட்டுட்டாங்க. அதனால நீங்க அப்படிதான் எழுதணும். ஓவர் ரைட்டிங் பண்ணி எழுதக்கூடாது. சோ அதனால அதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஓகேவா? டன். இந்த கொஸ்டின்ஸ் எழுதல அப்படின்னே அவங்க ஃபுல்லாவே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. டவுட் அப்படின்னு ஓகேவா? தான் எழுதியிருக்காங்க. சோ உங்க பாருங்களேன், ஸ்ட்ரைக் அவுட்னு பாருங்க, ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் தான் அடிச்சிருக்காங்க நான் சொன்ன மாதிரி. சோ அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் தனித்துவமா கொடுங்க. உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சதுன்னா இந்த கொட்டேஷன் மாதிரி போட்டு தரது அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும் பேப்பர் பொறுத்தவரை பாக்குறதுக்கு. ஓகேவா? சொன்ன மாதிரி எல்லா ஆன்சர்ஸுமே சைட் ஹெட்டிங் எழுதிட்டு கொஞ்சம் ரைட் சைட்ல இருந்து எழுதுற மாதிரி பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஓகேவா 2 மார்க்ஸ் எல்லாமே பாருங்க ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பாருங்க வேங்கைனா வேம் கூட்டல் கைன்னு எழுதிருக்காங்க பிரித்து. இந்த ஆன்சர்ஸ் வந்து பாத்துட்டீங்களா கொஞ்சம் தனித்துவமா போல்டு பண்ணி காமிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி நீங்க எல்லாம் தனித்துவமா கொஞ்சம் போல்ட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா பார்த்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க மார்க் போட்டு 2 out of 2 அப்படின்றது டெஃபினட்டா கொடுத்துருவாங்க. ஓகேவா, அந்த பாருங்க வேங்கை பொதுமொழியாக வேங்கை என்னும் மரத்தை குறிக்கிற இந்த போல்டு வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க நீட்டா கொடுத்து. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்கிறத நீங்க தனித்துவமா கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு போதும் சூப்பரா மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க பகுதி 3. பகுதி 3ல பிரிவு 1 எழுதியிருக்காங்க. 30ல என்ன எழுதியிருக்காங்க, தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது, மீண்டும் மீண்டும் பேய் மலை. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகேவா, 3 மார்க்ஸா டன்னு. நெக்ஸ்ட் பாருங்க 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றன. மனிதன் கடினம் என்று நினைக்கும் செயல்களை செய்யக்கூடியவை இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எழுதிட்டு சைட் ஹெட்டிங் போட்டிருக்காங்களா. நீங்க இவங்க வந்து இப்படி எழுதியிருக்காங்க. நீங்க வந்து என்ன பண்ணி எழுதிட்டு கொஞ்சம் ரைட் சைட்ல இது செகண்ட் பாயிண்ட் எழுதி ரைட் சைட்ல எழுதினா கூட இன்னும் கொஞ்சம் பேப்பர் கொஞ்சம் லுக் லைக் நீட்டா இருக்கும். சரியா, இந்த மாதிரி கூட எழுதலாம். டாட் போட்டு இப்படி கூட எழுதலாம். இல்ல அப்படின்னா எழுதிட்டு அடுத்த லைன்ல கொஞ்சம் ரைட் சைட்ல இருந்து எழுதுங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேவா, சோ அது இன்னும் கொஞ்சம் நீங்க பெட்டரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைட் ஹெட்டிங் எத்தனை சைட் ஹெட்டிங் போட்டு எழுதியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பாருங்க. தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட சாதனங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க அன்னை மொழியை மனப்பாட பாடல் 36ல 34ல நீட்டா எழுதிருக்காங்க. நீங்க லாஸ்ட் எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. அன்னை மொழியை எழுதிட்டு கீழே கூட அதோட நீட்டா ஆத்தர் எழுதிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மிஸ்டேக்ஸ் இல்லாம நீங்க எழுதினாலே போதும். 4 லைன்ஸ் தானே. மனப்பாட பாடல் பொறுத்தவரை நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் நீட்டா நீங்க எழுதி பார்த்திருப்பீங்க. சோ அதுலயே நீங்க மிஸ்டேக்ஸ் இல்லாம வந்துடலாம். மனப்பாட பாடல் பொறுத்தவரை மிஸ்டேக் அப்படின்றது வரக்கூடாது மனப்பாட பாடல்ல. அதை நீங்க எழுதி நீங்க இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் அது நல்லா கொஞ்சம் கிளியர் டிக்கா எழுதி பாருங்க. எக்ஸாம் டைம்ல மிஸ்டேக் வரும். அதை நீங்க மிஸ்டேக்ஸ் வராம நீங்க எழுதி பார்க்கணும். இந்த சின்ன சின்ன எல்லாமே கொஞ்சம் நீட்டா போட்டுட்டு கரெக்டா நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 32 கரெக்டா எழுதிருக்காங்க. பாத்தீங்கன்னா நான் உயிர் பிழைக்கும் வழி அறியேன். நீட்டா பாருங்க. நீங்க நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். கொஸ்டின் நம்பர்ல எழுதும் போது இந்த மாதிரி பாயிண்ட் தயவு செய்து போடாதீங்க. இந்த மாதிரி பாயிண்ட வந்து தயவு செய்து போடாதீங்க. ஒன்னு ஸ்டார் மாதிரி போடுங்க, அப்படி இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கோடு மாதிரி போடுங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்டார் போட்டாலே லுக் லைக்கா இருக்கும். முடிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஃபைனல்ஸிக்கா டைம் இருந்தது 1 o'clock நான் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னா பென்சில்ல இந்த மாதிரி போடுங்க. சரியா, பென்ல போட்டுட்டு பென்சில்ல இந்த மாதிரி போடுங்க. லுக் லைக் இன்னும் நீட்டா இருக்கும். அதுல டைம் இருக்கிற பட்சத்துல தான். 1 மணிக்கெல்லாம் கொஸ்டின்ஸை முடிச்சுட்டு டைம் இருக்கிற பட்சத்துல தான் அதெல்லாம் நீங்க எழுதணும். ஓகேவா, சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் பாருங்க 35ல பிரிவு 3 எழுதியிருக்காங்க. நீட்டா பாருங்க டேபிளர் கலம் போட்டு எழுதியிருக்காங்க. இந்த பாருங்க 3 அதே மாதிரிதான் அடித்தல் கோட் எழுதியிருக்காங்க. ஒரே ஸ்ட்ரைக் கோட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துருக்கீங்களா வினைமுற்றுன்னு போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 மார்க்ஸ் தான். நெக்ஸ்ட் அழகீடு வாய்ப்பாடு. அழகீடு வாய்ப்பாடு எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ பர்சன்டேஷன் லுக் லைக் நீட்டா இருக்கு. 3 out of 3. உங்களுக்கு அழகீடுதல் வாய்ப்பாடுலாம் கிளியரா உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா, பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்றீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன்ல. அழகீடுதல் வாய்ப்பாடு இன்னுமே நிறைய பேர் ஸ்ட்ரகிள்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது கிளியரிட்டிக்கா தெரியுமா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா பகுதி 4ல மரத்தை பற்றின்னு எழுதியிருக்காங்க. எப்படி பெர்சன்டேஷன் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. மரத்தை உன் தேவைக்காக வெட்டி, இது டீடைல்ஸா செக் பண்ணிக்கோங்க கிளியரா. 4 மார்க்ஸ் 4 out of 4 கொடுத்துட்டாங்களா. ஓகேவா, ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. டன். நெக்ஸ்ட் பாருங்க அதாவது செகண்ட் எழுதியிருக்காங்க. தெருக்கூத்து அதன் பெயர் கேட்ப தெருக்களில். அந்த கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். அது நீங்க கிளியரா எழுதியிருக்காங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா 39ல நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம். இந்த கடிதம் பொறுத்தவரை தான் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், பர்சன்டேஷன் லுக் லைக் நீட்டா நீங்க எழுதணும். ஓகேவா, அதுல தயவு செய்து அந்த இங்கிலீஷ்ல எழுதுற மாதிரி அனுப்புனர்ல போட்டுட்டு உங்க நேமு உங்களோட டீடைல்ஸ் அதெல்லாம் எதுவுமே எழுத வேண்டாம். இந்த படிவத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இதுல இந்த மாதிரி எழுதினாலே போதும். அனுப்புனரை பொறுத்த அது நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பெறுநர் பொறுத்தவரை இதுல என்ன கேட்டிருக்காங்க, டூ தானே பெறுநர்னா என்ன கேட்டிருக்காங்க, நாளிதழ் ஆசிரியர் அவர்கள், தினமணி நாளிதழ், அந்த அட்ரஸை பொறுத்தவரை எதுவுமே நீங்க கொடுக்க தேவையில்ல. அட்ரஸ், இந்த சிட்டி, ஊர் பேர் எதுவுமே நீங்க கொடுக்க தேவையில்ல. இந்த மாதிரி ஜெனரலிஸ்டிக்கா போட்டாலே போதும். கடிதத்தை பொறுத்தவரை நீட்டாவே மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா, மதிப்புக்குரிய ஐயான்னு போட்டிருக்காங்க. பொருள் அப்படின்னு போட்டு என்ன எழுதியிருக்காங்க, பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். பாருங்க இதெல்லாம் பாருங்க டபுள் கோட்டிங் கொடுத்துருக்காங்களா.
ஸோ முக்கியத்துவமா அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா டபுள் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா ஹைலைட் பண்ணி தயவு செய்து காட்டுங்க. இந்த மாதிரி கடிதத்தை பொறுத்தவரை ஹைலைட் பண்ணி காமிச்சிங்கன்னா அவங்க பாருங்களேன், அவங்க டிக் பண்ணது எதில் பண்ணிருக்காங்க, ஹைலைட் பண்ணதுனால அதுல பார்த்து நீட்டா டிக் பண்ணிருக்காங்களா. ஸோ அதுதான் லுக் லைக் பெர்சன்டேஷன் அப்படின்னு சொல்றது. சரியா, அந்த ஹைலைட் பண்ணி நீங்க காமிச்சீங்கன்னா அவங்க நீட்டா அதை பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு லுக் லைக் நீட்டா இருக்கு அப்படின்ட்டு நீட்டா மார்க்ஸ் போட்டுருவாங்க. இப்ப அடுத்து என்ன டபுள் கோட்டி போட்டிருக்காங்க, வணக்கம் தங்கள் நாளிதழில் பொங்கல் மலருக்கு உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற கட்டுரையை, இந்த வந்தனை செய்வோம் இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்களா, ஆரம்பிச்சுட்டு எங்க முடிச்சிருக்காங்கன்றத பாருங்க. பைனலிஸ்டிக்கா எஸ் இங்க முடிச்சிருக்காங்க, வந்தனை செய்வோம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. சோ அங்க ஒரு டிக் போட்டிருக்காங்களா. சோ அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கரெக்டா எங்க முடிக்கணும் அப்படின்றத ப்ராப்பரிஸ்டிக்கா எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் அது நீங்க லைன் பை லைன் படிச்சா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். அந்த நீங்க இந்த டபுள் கொட்டேஷன்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, ஒவ்வொரு இதுக்குமே அந்த ஹைலைட்டா பண்ணி எக்ஸாம்ஸுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா சென்டம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஹைலைட் பண்றதெல்லாம் கொஞ்சம் தனித்துவமா நீங்க காட்டணும். காமிச்சா மட்டும்தான் லுக் லைக் 98 above வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தனித்துவமா நீங்க காமிச்சா மட்டும்தான் மார்க் வாங்க முடியும். எல்லாரும் மாதிரியும் காமனா இருந்துகிட்டு கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சர் எழுதிட்டு மார்க் போட்டா மார்க் வரும் 90, 92 அந்த சம்திங் வரும். ஸோ அதை தாண்டி வரணும், 95க்கு மேல வரணும், 96, 98 வரணும்னா லுக் லைக் இந்த மாதிரி பெர்சன்டேஜன்ஸ்லாம் கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகேவா. சோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஒரு 2 ஃபுல் போர்ஷன் டெஸ்டாவது நீங்க எழுதி பார்க்கணும். ஓகேவா, 2 ஃபுல் போர்ஷன் டெஸ்டாவது நீங்க என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க எழுதி பார்ப்பீங்க நான் நினைக்கிறேன். ஓகே டன். எழுதி அனுப்புமாறு கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்தேன், டீட்டெயில் எழுதிருக்காங்க பாத்தீங்களா. காட்டுவதும் நன்றி வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க 5 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்களா. இப்படிக்கு தங்கள் உண்மையில இந்த இடத்துல உங்க பேரோ உங்களோட கையெழுத்தும் நீங்க போடவே கூடாது. இந்த மாதிரி தான் எழுதணும். அதை நீங்க எல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கடிதத்தை பொறுத்தவரை இதை நீங்க ப்ராப்பரா நீங்க பார்த்துருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, அப்புறம் எந்த டீடைல்ஸுமே கொடுக்க தேவையில்லை. இடம்னு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஈன்னு கொடுத்துருக்காங்க, நாலுன்னு போட்டு டேட் போட்டிருக்காங்க, இணைப்புன்னு போட்டு உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். பாருங்க மறுபடியும் பாருங்க கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அது நீங்க பாத்துக்கோங்க. கட்டுரையின் நகல், உரை மேல் முகவரி, அதாவது அட்ரஸ் அந்த என்வலப் அப்படின்னு சொல்லுவோம்ல, பெருநர்னு போட்டு அந்த பெருநர் என்ன எழுதிருக்காங்களோ அது அவ்வளவுதான், லுக் லைக் அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்போ இந்த கடிதத்தை எத்தனை பேஜ் எழுதிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாதிரி எழுதிருக்காங்க. இது ஒரு பேஜ், பேக் பேஜ். அப்போ ஒரு பேப்பர் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல மாதிரி நீட்டா கடிதத்தை எழுதிருக்காங்க. ஸோ ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருங்க. ஸோ கடிதம் பொறுத்தவரை உங்களுக்கு எந்த கடிதம் கேட்டாலுமே நீங்க என்ன பண்ணணும்னா இதன் மாதிரி தான் நீங்க ஃபாலோ பண்ணி கொஞ்சம் எழுதணும். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு லுக் லைக் டெஃபினட்டா என்ன பண்ணுவாங்க, ஃபுல் மார்க் 5 out of 5 கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஸ் 43ல இதுதான் எல்லாருமே என்ன பண்ணீங்க, இந்த குறிப்பு சட்டகம்லாம் எப்படி சார் போடுறது, எப்படி எழுதுறது, லுக் லைக் பர்சன்டேஷன் எப்படி பண்றது அப்படின்னு தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா. சோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குறிப்பு சட்டகமா இருக்கட்டும் எல்லாமே நீங்க அப்டேட் பண்ணி எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதை எப்படி அப்படின்றத டீடைல்ஸா பாத்துருவோமா. இதுல என்ன எழுதிருக்காங்க, செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு போட்டிருக்காங்களா, அந்த டாபிக்ஸ்ல எழுதியிருக்காங்க. முன்னுரை ஃபர்ஸ்ட் எத்தனை சைட் ஹெட்டிங்ல எழுதிருக்காங்கன்னு பாருங்களேன். முன்னுரை 1, 2, 2, 3, 4, 5 இன் பிட்வீன்ல 5 சைட் ஹெட்டிங் எழுதியிருக்காங்க. முன்னுரை முடிவுடன் சேர்த்து எத்தனை, அப்போ 7 வந்துருதா, 7 சைட் ஹெட்டிங் போட்டு எழுதிருக்காங்க. அப்படி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். அதை நீங்க சைட் ஹெட்டிங் எல்லாம் கொஞ்சம் நீங்க இந்த மாதிரி எழுதணும், நல்ல மார்க் எடுக்கணும். 95 above 96 above வாங்கணும்னா சோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்கிரிப்ட்ல என்னென்னலாம் எழுதிருக்காங்க அப்படின்றத நீங்க பாக்கணும். எத்தனை சைட் ஹெட்டிங் எழுதிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நீங்க சின்ன சின்ன தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மார்க்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பேப்பர் நீங்க எழுதும் போது இந்த தவறெல்லாம் நீங்க பண்ணாம அடிஷனலா நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு எழுதினா மட்டும்தான் மார்க்ஸ் நல்லா ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். அதனால இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, என்னெல்லாம் எழுதிருக்காங்க தலைப்புகள் பாருங்க. முன்னுரை பொறுத்தவரை நீங்க காமனா எழுதலாம். முன்னுரை எல்லாம் ஒவ்வொரு கைட்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஜென்ரலா கேட்டாங்கன்னா நீங்க மக்கப் பண்ணி எழுதணும்னு அவசியமே இல்ல. ஜென்ரல் எழுதுறது என்ன எழுதிருக்காங்க பாருங்க, முன்னுரைன்னு போட்டு வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் செயற்கை நுண்ணறிவு எப்படியெல்லாம் மனிதனுக்கு பயன்படுகிறது என்பது பற்றியும், ஒரு குழந்தையை தூங்குவது போன்ற வணிகம் அல்லாத செயல்களுக்கு பயன்படுத்தலாமா என்பது பற்றி கட்டுரையில் காண்போம். அவ்வளவுதான். இது ஜெனரலிஸ்டிக்கா இந்த மாதிரி 3 to ஒரு 5 லைன், எத்தனை லைன் எழுதிருக்காங்க, எஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 லைன் எழுதிருக்காங்களா. இந்த மாதிரி 7 லைன் வர மாதிரி ஜெனரலிஸ்டிக்கா எழுதினாலே உங்களுக்கு முன்னுரை போதுமானது. சூப்பரா மார்க்ஸ் வந்து
கொடுத்துருவாங்க. நீட் அந்த என்ன டைட்டில் சொல்ல வரவங்க அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி நீங்க முன்னுரையா ஜெனரலிஸ்டிக்கா ஃபார்ம் பண்ணி எழுதணும். அப்போ உங்களுக்கு மைண்ட்ல என்ன ஓடணும், ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே நம்ம இந்த மாதிரி ஜெனரலா கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்க பாத்துக்கோங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு கேட்டிருக்காங்களா, என்னென்ன எழுதிருக்காங்க பாருங்க. எத்தனை பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி பாருங்க, எல்லாமே ரைட் சைடுல. இதுக்கெல்லாம் நீங்க பாயிண்ட் இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. மினிமம் ஒரு 2ல இருந்து 3 பாயிண்ட் எழுதுறீங்கன்ற பட்சத்துல தான் இந்த மாதிரி ஸ்டார் போடணும். ஒரு பேரா எழுதுறீங்கன்னா அது நம்ம ஸ்டார் போடணும்னு அவசியம் இல்லை. டீடைல்ஸா இந்த மாதிரி நீங்க எழுதினாலே போதும். மனிதன் சிந்தித்து செயல்படுவது போன்று ஒரு இயந்திரத்தை சிந்தித்து செயல்பட வைக்கும் முறையே செயற்கை நுண்ணறிவு. இது திட்டமிடல், கற்றுக்கொள்வது, கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துதல் போன்ற பல செயல்களை செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், சோ அதெல்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் தலைப்பு எழுதிருக்காங்க, ஒரு குழந்தையை ரோபோவால் தூக்க முடியுமா அப்படின்னு தலைப்பு போட்டிருக்காங்க. சோ ஒவ்வொரு இதுலயும் பாருங்க எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதிருக்காங்க. 7 லைன் தான் மினிமம் பாருங்க. 7ல இருந்து 8 லைன் தான் எழுதிருக்காங்க. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதனால அதை நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கீழே விழுந்த தேநீர் கோப்பையை ரோபோவால் எடுக்க முடியுமா அப்படின்னு போட்டிருக்காங்க. சைட் ஹெட்டிங்லேயே பாருங்க கொஸ்டின் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரிலாம் நீங்க போடணும். ஓகேவா. தற்காலங்களில் உணவகங்களில் உணவு சமைக்கவும் பாத்திரத்தை இடத்தை சுத்தப்படுத்தவும் ரோபோக்கள் பயன்படுத்துகின்றன. இது ஏஐ வச்சு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அதன்படி கேட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஜெனரலிஸ்டிக் கொஸ்டின்ஸ்ல நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, கோப்பை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று ரோபோக்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த பாருங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருது. நீ தான் சொல்ல, இந்த மாதிரி மிஸ்டேக் வருதுன்னா இப்படி போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன். இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மேல எழுதுங்க நுண்ணறிவின், அவ்வளவுதான், முடிஞ்சுதா. சோ ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போய் தான் அங்க பேப்பர் பார்க்கும்போது எப்படி இருக்கு, இஸ் லுக் லைக் நீட்டா இருக்கா. இதுல பாருங்களேன், இதை நீங்களே பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஒரே ஸ்ட்ரைக் அவுட் தான். அதனால அதை நீங்க கரெக்டா எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வந்தாலுமே ஒரே ஸ்ட்ரைக் அவுட் தான். அதான் நான் மாறி மாறி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்ல பொறுத்தவரை எழுத்து பிழைகளை குறைக்கிறது ரொம்ப 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 அவசியம். சோ அதையும் மீறி வரும் எக்ஸாம் டைம்ல, பதட்டத்திலேயோ கொஸ்டின்ஸ் எழுதும் போதோ அந்த மிஸ்டேக்ஸ் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, பேனிக் ஆகாம ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் அடிச்சுட்டாலே போதுமானது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. ஓகே பசங்களா, ஓரளவுக்கு கிளியரிஸ்டிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைன் பை லைன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் அனாலிசிஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இதன் மூலமா பாக்குறது மூலமா நீங்க டெஃபினட்டா எல்லாருமே சூப்பரா மார்க் வாங்கலாம். ஓகேவா. இதுல பாருங்களேன், வாய்ப்புள்ளதுன்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்க பாருங்களேன், 7 மார்க் போட்டு பிளஸ் 8 மார்க் ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. சோ எதனால லுக் லைக் பெர்சன்டேஷன் அப்படின்றத 7 மார்க்கோட நிப்பாட்டி இருக்கலாம். சோ அவங்க பெர்சன்டேஷன்ஸ் எப்படி, எந்த வேலை எழுதிருக்காங்க, எத்தனை பக்கங்கள் எழுதிருக்காங்க உள்ள மேன் ஆன்சர் கீ பொறுத்தவரை அவங்க ஆன்சர் கீ ஸ்கிரிப்ட்ல இந்த கீ இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. எல்லாமே பார்த்துட்டு தான் மார்க்ஸ் வந்து தருவாங்க. பாருங்க லுக் லைக் இவங்க இந்த 8 மார்க் கொடுத்தது காரணம் என்னன்னா, குறிப்பு சட்டகம் நீட்டா போட்டிருக்காங்க, சைட் ஹெட்டிங் போட்டு நீட்டா கீழே எழுதியிருக்காங்க, எத்தனை பேஜஸ் எழுதியிருக்காங்க, அடித்தல் திருத்தல் இல்ல, பர்சன்டேஷன் லுக் லைக் நீட்டா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் 7 மார்க் கொடுத்துட்டு பிளஸ் 1 மார்க் போட்டு 8 மார்க் கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இது எத்தனை பேஜ் எழுதிருக்காங்க அப்படின்றத நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. சார் இந்த மாதிரி குறிப்பு சட்டங்கள்லாம் போட்டு எத்தனை சார் பேஜ் எழுதணும் அப்படின்றதுங்க. பாருங்க, பேஜ் 1 இது பேக் பேஜ், சரியா, 2 நெக்ஸ்ட் 3 நெக்ஸ்ட் 4 நெக்ஸ்ட் 5. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் சேர்த்து 5 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5 பக்கத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, நீட்டா எழுதியிருக்காங்க. சோ அதை நீங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா. அந்த 5 பக்கத்துக்கு எப்படி எல்லாம் நீங்க எழுதணும் அப்படின்றத நீங்களே பாத்துக்கோங்க. நான் சொல்றது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து தான் 5 பக்கத்துக்கு சொல்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. 7 + 1 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்க எக்ஸ்ட்ரா பேஜஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன், 10th நீங்க எழுதுறீங்கல்ல, இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்றத நீங்க எழுதிருங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் எழுதிட்டோ நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி நீங்க எழுதுங்க, இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்றது எழுதுங்க. அண்ட் தென் தமிழை பொறுத்தவரை அடிஷனலா நம்ம கொஸ்டின்ஸ் எழுதலாம். எப்படி அடிஷனலா நம்ம கொஸ்டின்ஸ் எழுதலாம், அடிஷனலா கொஸ்டின்ஸ் எழுதலாம், நமக்கு மார்க்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்றத பட்சத்துல மட்டும் தயவு செய்து எழுதாதீங்க. அடிஷனல் கொஸ்டின்ஸ் தான் தயவு செய்து எழுதாதீங்க, மார்க் தான் லெஸ் ஆகும். ஓகேவா. அடிஷனலா எழுதுனீங்கன்னா என்ன ஆகும், மார்க் தான் லெஸ் ஆகும். அதனால கரெக்டா என்ன கேட்டிருக்காங்களோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட லாஸ்ட்ல எழுதிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸ் எழுதுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க.
ரிலேட்டடா எழுதி இருந்தீங்கன்னா அந்த கீயோட நீங்க எழுதின ஆன்சர்ஸ் வந்து ஒண்டி இருந்தது அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க, டெஃபினட்டா மார்க்ஸ் அப்படின்றது தருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 44ல அதேதான் குறிப்பிட்ட டக்குமன் போட்டு எழுதியிருக்காங்க. 300 எழுதியிருக்காங்க. எத்தனை இது சேம் தான். சைட் ஹெட்டிங் ஒரு 7 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க 1 2 3 எஸ் 1 2 3 4 5 6 எல்லாமே பாருங்க காமனா அப்போ 7 சைட் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. சரியா? சோ அப்ப இந்த குறிப்பிட்ட டக்கம் இந்த 8 மார்க் பொறுத்தவரை நீங்க இப்ப என்ன எழுதணும், 7 சைட் ஹெட்டிங் கிட்ட நீங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த 7 சைட் ஹெட்டிங்ல நான் சொன்ன மாதிரி எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும், லுக் லைக் 5 பேஜஸ் எழுதுற மாதிரி எழுதிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து சொல்றேமா நானு, இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. இதன்படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த குறிப்பிட்ட டக்கம் இந்த 8 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் பேக், சரியா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்தி நீங்க என்ன பண்றீங்க 5 பேஜஸ் எழுதுங்க. நீட்டா உங்களுக்கு 8 out of 8 மார்க் கொடுத்துருவாங்க. நீங்க கரெக்டா எழுதணும், சும்மா ஏனதானே எழுதக்கூடாது. தகுந்த மாதிரி ரிலேட்டடா நீங்க எழுதினாலே மார்க் வந்து டெஃபினட்டா கொடுத்துருவாங்க. முன்னுரை பாருங்க என்ன எழுதியிருக்காங்க. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான். சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர்கள் வீரப்பன், ஆறுமுகம் தொடக்கத்தில் வேறுபட்ட குணம் கொண்டவராக இருந்த பக்கத்து வீட்டுக்காரர் இவர்களை பற்றி கட்டுரையில் காண்போம். அவ்வளவுதான், முடிஞ்சது. இது லுக் லைக் 5 points to 5 points. 5 லைன்ஸ்ல நீங்க எழுதினாலே போதும். 5 லைன்ல முன்னுரை என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது எழுதினாலே போதும். ஏன்னா ஒருவன் இருக்கிறான் அந்த தலைப்புல கொஸ்டின்ஸ் நான் பார்த்தா தெரியும் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த தலைப்புல நீங்க முன்னுரை இந்த மாதிரி ஜெனரலிஸ்டிக்கா எழுதுங்க. அப்புறம் குப்புசாமி வீரப்பனின் நட்பு நான் சொன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் எழுதுனீங்கன்னா தயவு செய்து நீங்க இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மினிமம் ஒரு 2 பாயிண்ட்ஸ், எப்படி இந்த 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி எழுதுற பட்சத்துல இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்க கொடுங்க. லுக் லைக் நீட்டா இருக்கும். ஒரு பேரா மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 பாயிண்ட், அதாவது 2 பாயிண்ட்ஸ் தெரியுதுல நான் சொல்றது. இந்த மாதிரி லுக் லைக்கா பாயிண்ட்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி இங்க கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பர்சன்டேஷன் லுக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ அதை நீங்க பாத்துக்கோங்க. இப்ப வரைக்கும் பாருங்க, பார்த்த வரைக்குமே மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க சைன் பாருங்க, ஒரே ஒரு சைன் தான் போட்டிருக்காங்க. பாக்குறதுக்கு நீட்டா இருந்தவனே அவ்வளவுதான், முடிஞ்சது. அப்படிதான் இருக்கணும். சோ அதை பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, குப்புசாமி வைத்தியத்திற்காக சென்னை செல்லுதல்னு போட்டிருக்காங்க. நோயும் சரியாகவில்லை, வேலையும் இல்லை, எனவே அவன் தாய்மாமன் வீட்டை விட்டு துரத்தி விட்டார். அவ்வளவுதான். துரத்தி தீ போட்டிருக்காங்க. துரத்து அப்படின்னு போட்டாங்க, ஒரே அடிதான் போட்டு மேல எழுதிட்டாங்க. அப்படிதான் எழுத. அதை விட்டுட்டு நான் ஃபுல்லா ஸ்ட்ரைக் அவுட் பண்றேன் சார் எழுதுனா கூட ஓகே. ஒரு ஸ்ட்ரைக் ஏதாவது வருதுன்னா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மேல நீட்டா எழுதுங்க, பார்க்க நீட்டா இருக்கும். சரியா? சோ இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான்மா. உங்களுக்கு பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல எழுதும் போது உங்களுக்கு இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்காது. அதுக்குதான் நான் சொல்றது. இப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தையில மிஸ்டேக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க, இப்ப ஃபைனல் ஸ்டேஜ் எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கு இதுக்கும் உங்க ஹேண்ட் ரைட்டிங்கான்றது டவுட்ஸ் வரும். அதை முதல்ல நீங்க மாத்தணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், ஃபுல் டெஸ்ட் பேப்பர் எழுதி 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 பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இதுல வந்து ஏதாவது இடையில மிஸ்டேக் வந்தாலும் ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மேல எழுத பாருங்க. ஃபுல்லா என்னைக்கும் அடிக்க நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு. சரியா? அந்த வேர்டே தப்பு, ஃபுல்லாவே மிஸ்டேக் அப்படின்ற பட்சத்துல மட்டும் ஃபுல்லா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. இல்ல இந்த ஒரு வார்த்தை அந்த மாதிரி தப்புனா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு மேலே எழுதுற மாதிரி பாத்துருங்க. ஓகே பசங்களா? ஓகே, வேற என்ன, இதெல்லாம் டீடைல்ஸ் அவங்க எழுதியிருக்காங்க. வீரப்பனின் கடிதம்னு போட்டுட்டு எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆறுமுகத்தின் மனிதம்னு எழுதியிருக்காங்க. ஆறுமுகம் அவ்வளவுதான், முடிஞ்சது. பக்கத்து வீட்டுக்காரரின் மனிதம். எஸ். அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஏதாவது இடையில ஆட் பண்ணணும்னா மேல இந்த மாதிரி கொட்டேஷன் போட்டுட்டு மேல ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, இதுல 8 மார்க்ல 1 மார்க் குறைச்சிருக்காங்களா? எஸ். எதனால குறைச்சிருக்காங்க? 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த 8 மார்க்ல. ஏன்? எழுத்துப்பிழை. எழுத்துப்பிழை அப்படின்றதுனாலதான், எழுத்துப்பிழை அந்த வேர்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. அதை குறைச்சிருக்காங்களா? இதுல மிஸ்டேக் நடந்திருக்கா? எதனால? அவங்க பாருங்க ஓவர் ரைட்டிங் இப்படி பண்ணிட்டு மேல எழுதிருக்கா. அதனால என்ன பண்ணிட்டாங்க, மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி 2 இப்ப இதுலயே நீங்க ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது. ஒரு சென்டென்ஸ்ல ஒரு 3-4 வார்த்தை மிஸ்டேக் எழுதுனா ஃபுல்லாவே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தை மிஸ்டேக் வந்ததுன்னா அடிச்சுட்டு மேல எழுதலாம். 2-3 வார்த்தை வந்ததுன்னா லைட்டா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பக்கத்துல நீங்க எழுதலாம். அப்பதான் நீங்க அந்த மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கரெக்ட் பண்ணி எழுதிருவீங்க. அடிச்சதுலயே பக்கத்துல 3-4 டைம் அடிச்சுட்டு பக்கத்துல எழுதினீங்கன்னா அவங்க பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ இதுல மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு ரவுண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க, மார்க்கை குறைச்சிருவாங்க.
ஸோ இந்த மிஸ்டேக்ஸை நீங்க பண்ணாம நீங்க பார்க்கணும். அதுதான் நான் சொல்றது இந்த வீடியோஸ்ல. இந்த சின்ன சின்ன தவறுகளை நீங்க பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒன்னு இன்ச்சு பை இன்ச்சு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க மதிப்புரைன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுதான் நிறைய பேர் விட்டுறீங்க, நம்பர்ஸை போட்டுறீங்க. இந்த 45 போட்டு இந்த ஆ இருக்குல்ல, அந்த ஆ வந்து என்ன பண்றீங்க, ரைட் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ இப்ப சொல்றதுக்கு நல்லா இருக்கும். எக்ஸாம் ஹால்ல போகும்போது தான் சார் நான் 45 நம்பர் போட்டுட்டேன் சார், அந்த அந்த சப்டிவிஷன்ல வரதுல நான் போடல சார், மார்க் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? டெஃபினட்டா கொடுக்க மாட்டாங்க, அடிச்சு விட்டுருவாங்க. சோ இந்த இது வந்து நம்பருக்கு ஏதோ இது நீங்க உள்ள போட்டாலும் சரி வெளியில போட்டாலும் சரி மார்க்ஸ் இருக்கும். ஆனா அது நீங்க போட்டிருக்கணும். அதுக்குதான் என்ன சொல்றேன், 1 o'clock நீட்டா நீங்க பேப்பரை முடிச்சிடணும் கம்ப்ளீட்டா. அது உங்களுக்கு நான் தனியா டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ நான் தரேன், சரியா? தனியா என்ன பண்றேன், உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ அப்படின்றத உங்களுக்கு தனியா போஸ்ட் பண்றேன். சோ அது 1 o'clock முடிச்சாதான் நம்ம முதல்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் ரைட் பண்ணிட்டோமா அப்படின்றத நீங்க பாக்கணும். கொஸ்டின் நம்பர் எல்லாம் கரெக்டா போட்டுட்டோமா அப்படின்றத நீங்க பாக்கணும். பார்த்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராம ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். அதுக்கெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல எல்லாமே செக் பண்ணலாம். ஏன்னா ஒரே வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தா போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் சொல்றேன். ஓகே, இந்த பாருங்க ஃபர்ஸ்ட்லயே பாருங்க மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. சோ அது நீங்க கரெக்டா பார்க்கணும். ஓகேவா? மொழி நடைன்னு போட்டு எழுதிட்டு 3 பாயிண்ட் தான் எழுதிருக்காங்க, 3 லைன் எழுதிருக்காங்க. வெளிப்படுத்தும் கருத்து போட்டு நீட்டா லுக் லைக் பெர்சன்டேஷன் எப்படி இருக்கு பாருங்க, நீட்டா இருக்கா, அப்படிதான் நீங்க எழுதணும். நூலின் கட்டமைப்பு எப்படி எழுதிருக்காங்கன்னு பாருங்க. சிறப்பு கூறுன்னு போட்டு நீட்டா எழுதிருக்காங்க. நூல் ஆசிரியர், எஸ் இங்க பாருங்க இங்க ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. இங்க ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, மேல ஒரு மிஸ்டேக். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, 7 மார்க் போட்டிருக்காங்க இல்லையா? 8 மார்க்ல இந்த 1 மார்க் குறைஞ்ச காரணம் அதுக்குதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா பகுதி 4, அதாவது 38ல ஆப் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இதுல பாருங்க லுக் லைக்கா 5 மார்க்ஸ் அப்படின்றத ஃபுல்லா கொடுத்துட்டாங்களா? எஸ், ஃபுல் மார்க்ஸ்ன்றது கொடுத்துட்டாங்க. ஸோ இதன்படி கொஞ்சம் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற பட்சத்துல நீங்க நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அந்த இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன தவறுகள் தான் எக்ஸாம் ஹால்ல மிஸ்டேக்ஸா பெருசா வந்து நிக்கும் அந்த டைம்ல. அதனால அதெல்லாம் நீங்க தயவு செய்து இப்பவே இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால முன்னாடியே நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க இந்த ஸ்கிரிப்ட்ல உள்ள மிஸ்டேக்ஸ் பண்ணாம நீட்டா பர்சன்டேஷன் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த ஸ்கிரிப்ட்ல உள்ள பேப்பர் பர்சன்டேஷனை மஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா எல்லாருமே சூப்பர்பா மார்க் வாங்கலாம். டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. கேட்காத படிவம் மாதிரி கேட்டிருந்தாங்க, படிவம் கேட்டிருந்தா ஸ்ட்ரைக் அவுட் ஃபுல்லா பண்ணிருங்க. இதுல என்ன எழுதிருக்காங்க, மாணவர் பெயர் அப்படின்னு போட்டு அவங்களோட பெயர் எழுதிருக்காங்க, தேதின்னு போட்டு எழுதிருக்காங்க, பிறந்த தேதி, அவங்களோட டேட்டு, தேசிய இனம் இந்தியன், அப்புறம் பெற்றோர் பாதுகாவலர் பெயர் தமிழ்வேந்தன், வீட்டு முகவரின்னு போட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ், 10ஆம் வகுப்பு, அப்புறம் பயின்ற மொழி தமிழ் தான், இறுதியாக படித்த அரசு உயர்நிலைப்பள்ளி விருதாச்சலம் கடலூர், பெற்ற மதிப்பெண்கள் 500. இது உங்களோட மார்க்ஸ், உங்களோட விருப்பம் தான், எவ்வளவு மார்க்ஸ்னாலும் நீங்க போடலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சோ ஓகேவா, டன். இது வந்து பதிவேன் ஆண்டு, எப்போ தமிழ்ல எத்தனை மார்க்ஸ், இங்கிலீஷ் எத்தனை, இது உங்களோட சாய்ஸ் தான். இதுல நீங்க லுக் லைக் எவ்வளவு மார்க்னாலும் நீங்க போடலாம், எவ்வளவு மார்க்ஸ்னாலும் நீங்க போடலாம். ஸோ 100 மார்க்ஸ் போடலாம். 10th அப்படின்னாலே இந்த ப்ரொசீஜர் 500 தான். அதன்படி நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட மார்க்ஸை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபைனல் என்ன பண்ணலாம், மாற்றுச் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா? ஆம். அப்புறம் தாய்மொழி வந்து தமிழ், சேர விருப்பம் பாடப்பிரிவு மற்றும் மொழி, உயிரியல், கணிதவியல், தமிழ் மொழி, வான் மலர்னு போட்டு எழுதியிருக்காங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது போன்ற மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். See you all.